ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யூர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் மேரேஜ் பார்ட் 36. ஸோ 36 பார்ட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் முடியலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் கால் பேசுக்கான்னு யாரும் சொல்லாதீங்கடா, ஓகேவா? யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கால் மட்டும் வேணாம். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு இப்போது லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போன்னா, நீங்களும் மின்யோ அண்டு ஜேகே 2 பேருமே வந்துட்டு பீச்சுக்கு போயிருப்பாங்க. நம்ம இது வரைக்கும் தனியாக வெளியே போனதே இல்லைல்ல, ஸோவா போகலாம் அப்படின்ட்டு வந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ போயிருக்கும் போது வந்துட்டு சாக்லேட், ஐஸ்கிரீம், பனானா மில்க் ஷேக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு மின்யோ வந்துட்டு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்கிட்ட பிடிச்சதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேகே வந்து சொல்லியிருப்பார் எல்லா விஷயத்தையுமே. அப்போ வந்து மின்னும் பரவாயில்லன்னு என்னை பற்றி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது இன்னும் முழுசா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே டர்மீஸ், அதோட முடிச்சிருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 36. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் 2 பேரும் இப்படி உட்காண்ட்ருக்கீங்களே. ஸோ இப்போ ஜேகே வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், சரி இப்போ நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ நீ எனக்கு சொல்கிற, ஓகேவா? நீ இப்போ எனக்கு என்கிட்ட என்ன உனக்கு பிடிச்சது, என்னோடய கேரக்டர் பற்றி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அதை என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக சொல்லணுமா? நான் சொன்னல சொல்லி அப்படிங்கிறாரு. டீ போட்டு பேசாத, அப்படி தாண்டி பேசுவேன், சொல்கிறேன்டா இர்றா அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். என்னடி டா போட்டு பேசுகிற, நீ மட்டும் டீ போட்ட? நான் உன் புருஷன்டி, நான் உன் பொண்டாட்டிடா. சரி விடு சொல்லு அப்படிங்கிறா. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே உக்காந்துக்கிட்டு உன்னை பற்றி சொல்லணுன்னா என்னடி இழுக்கிற, ஒன்றுமே இல்லையா? இருடா வரேன், ஏதோ அங்கங்கே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இது இரு சொல்கிறேன், வெயிட் பண்ணு, சொல்கிறேன். இதாவது நீ வந்து ஒரு பர்சனை சீக்கிரமாக அப்படியே ஹர்ட் பண்ணிவிடுவ. அப்படியே ஜெயிக்க உங்களை பார்க்குறான். ஐயோ ஸ்டார்டிங்கை நெகட்டிவாக சொல்லிட்டேனோ. இருடா முறைக்காத, நான் சொல்கிறேன். நீ ஈஸியாக ஹர்ட் பண்ணிவிடுவ. பட் ஆனால் அவங்கள திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நீ எவ்வளோ பாடுபடுவேன்னு தெரியும். அப்படி நீங்கள் ஜேகேயை பார்த்து சொல்கிறீங்களா? ஜேகே அப்படியே லைட்டாக பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் தென் எனக்கு பனானா மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பனானா மில்க் ஷேக்கால் ஃபுல்லாக இருந்தால் கூட உனக்கு அது பத்தாது. கரெக்டு தான். அப்புறம் அண்டு அந்த பனானா மில்க் ஷேக் மேலே யாராவது கை வச்சா உனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் வியும் ஜிம்முனும் உன்னை வெறுப்பேற்றதுக்காகவே எடுத்து குடிச்சிருவாங்க. ஸோ நீ அவங்கள துரத்திட்டுருப்ப. இது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். அப்புறம் சாருக்கு அவங்க பிரதர்ஸ்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு ஒரு பேரை வேற வச்சுருக்காங்க. அப்படியே ஜேகே உங்களை ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறோம், அடிச்சிருவீங்களோன்னு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னமோ தெரில, சார் கேர்ள்ஸ் 10 மீட்டர் தள்ளி வந்தால் இவர் 8 மீட்டர் தள்ளி ஓடுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? கரெக்டு தானே? கரெக்டு தான். அப்புறம் உனக்கு இந்த உலகத்திலே இவங்க தான் எனக்கு முக்கியம்னா, உன் பேரண்ட்ஸ், உன் அண்ணனுங்க, இவங்களுக்காக நீ எந்த எல்லைக்கும் போகவும் தயாராக, அண்ட் எந்த இதுக்குமே அஞ்ச மாட்டேன், எதுக்கு வேணாலும் துணிவ. உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுனா உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். ஏன்னா உனக்கு அவங்க எல்லாருமே உயிரை விட மேலானவங்க. அப்புறம் உனக்கு வந்து உன்னோட பிடிஎஸ் அந்த கேங்க்லே நீங்கள் 7 பேரும் செலக்ட் ஆனது உனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒவ்வொரு தடமும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உன்னோட ஆர்மிஸ்க்காக உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆமாம்,
அவங்களுக்கு முன்னாடி தன்னை வீக்காக காமிச்சிக்கிட்டா கஷ்டப்படுவாங்களோன்னு யார் முன்னாடியுமே நீ வீக்காக காமிக்கவே மாட்ட. எல்லாருமே இருந்தாலும் பேக் ஸ்டேஜில் தான் உன்னோட வலியும் தெரியும், வேதனையும் தெரியும். ஆனால் ஹேட்டர்ஸை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் தவிர நம்மளை பிடிக்காதவங்கள பற்றி நம்ம யோசிக்கவே கூடாதுங்கிறது உன்னோட பாலிசி. உன்னை வெறுக்கிறவங்கள நீ ஏன் என்னை வெறுக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு நீ நினைக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தெரியும் ஒரு காலத்தில் என்னை பற்றி திட்டி அவங்களே என்னோடய ஃபேன் ஆகிடுவாங்கன்னு. அப்புறம் 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 என்ன, சம்டைம்ஸ் அழகாக பார்த்து ரசிச்சிருக்கேன். நீ ரொம்ப அழகாக இருக்கியா, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், யாருக்கு எது ஒன்றுனா துடிச்சு போகிற மனசு, ஆனால் எத்தனை தடவை கொத்தினாலும் தாங்குகிற ஒரு இதயம், ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆனாலும் நமக்காக ஒரு தீர்ப்பான்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு மறந்த ஒரு உடஞ்ச மனசு. அப்படியே ஜேகேவங்களை பார்க்குறான். எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? டேய், நான் பிடிஎஸ் ஆர்மிடா. நிஜமாவா? ஆமாம், நான் பிடிஎஸ் ஆர்மி, உன்னோட ஆர்மி, உங்களோட ஆர்மி. அப்போது சிஸ்டர்ஸ் அவங்களுமே பிடிஎஸ் ஆர்மி தான். 7 பேருமே வாடி. ஆமாம், உங்கள் 7 பேரோட ஆர்மிஸ் நாங்கள். ஓ வர்றா. அப்புறம் அப்புறம் வந்து சம்டைம்ஸ் நான் வீடியோலலாம் பார்த்து 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 சைட் அடிச்சிருக்கேன். சைட்டு மட்டும்தானே, ஏன் நீயும் எதிர்பார்த்த? இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லு. அப்புறம் சில வீடியோஸ்னாலாம் செம்ம ஹாட்டாக செக்ஸியாக இருப்ப. என்னடி பேசுகிற? நீ தானே பேசுன, வா மூடு. ஓகே. சம்டைம்ஸ் அப்படி இருப்ப, சம்டைம்ஸ் செம்ம க்யூட்டாக பேபி மாதிரி இருப்படா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஜேக்கோட கண்ணாது பிடிச்சி கிள்றீங்க. ஜேகே சரி வலிக்குது அவ்வளோதானா? இருக்கு. உன்னோட டீம்லே வந்துட்டு யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீ ஒரு மதர் மாதிரி இருந்து கேர் பண்ணுவ. அண்டு உனக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு பேபின்னா அது நீ மட்டும்தான். அவங்க எல்லாருக்குமே அவங்களோட ரியல் பேபி வந்தாலுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபியாக என்றைக்குமே நீயாக தான் இருந்திருக்கேன். அப்புறம்னு சொல்லாதடா, எவ்வளோடா சொல்லிட்டே போகிறது? நானும் யோசிச்சு சொல்ல வேணா? சரி ஓகே. உண்மையாகவே நீ பிடிஎஸ் ஆர்மியா? ஏன்? சரி, அப்படின்னா உனக்கு ஒரு டாஸ்க் தரேன். அது நீ சொன்னீன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். என்ன டாஸ்க்கு? சொல்கிறேன் இரு. இது வரைக்கும் உனக்கு எனக்கும் நடந்தது இல்லைல்ல? என்ன நடந்ததில்ல? மேக் அவுட் நடந்தது இல்லைல்ல? ஆமாம், நடந்ததில்ல. அதுக்கு ஏய் எதுக்கு இப்போ டங்கெல்லாம் ரோல் பண்ணுற? மரியாதை என்னன்னு சொல்லு. இந்த மாதிரிலாம் பண்ணாத. அதுக்கு அப்படின்ட்டு ஒரு லிப்பை பைட் பண்ணுறாரா நீங்கள் பார்த்துட்டு, எதுக்கு நீ இப்படி பண்ணுற? ஒன்று என்னன்னு சொல்லு, இல்லைன்னா கிளம்பி போகலாம். சரி சொல்கிறேன். என்னோட மோல் எத்தனை இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லணுமா? சொல்லவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லு அப்படின்னு ஜேகே சொல்கிறானா? சரி, கண்ணை மூடு. நீ சொல்கிறதுக்கும் நான் கண்ணை மூடுறதுக்கு என்னடி இருக்குது? நீ கண்ணை மூடுறா, நான் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலி எல்லாருக்குமே ஜேகேக்கு மோல் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். லிப்ஸுக்கு கீழே ஒன்று, நோஸில் ஒன்று, தென் கீழே கழுத்துக்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பொறுமையாக அந்த லிப்ஸுக்கு கீழே இருக்க மோல்கிட்ட போயிட்டு அப்படின்னு தரீங்களா? ஜேகே திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறான். என்னடி பண்ணுற? கண்ணை திறக்கக்கூடாது, புரியுதா? கண்ணை மூடு.
மூடுறா கண்ணை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே கண்ணை மூடுறான். நீங்கள் அந்த நோஸ் கிட்ட இருக்கிற மூலில் போய் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. தென் கழுத்தில் இருக்க மூலையும் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. ஜேகே பார்க்குறான், என்னடி பண்ணுற, கிஸ் பண்ண, ஏன் உனக்கு இது கூட என்னன்னு தெரியாதா? தெரியும், மோல் ஒன்று எங்கே இருக்குன்னு சொல்ல தானடி சொன்னேன். நானும் தான் சொன்னேன், லவ் லாங்குவேஜில் சொன்னேன். அப்படியா பொண்டாட்டி? சரி, எனக்கு இன்னொரு மோல் இருக்கே, அது எங்கே இருக்கு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது போ. ஹே சொல்லிட்டே, அப்போ தான் நீ உண்மையான ஆர்மி நான் தெரிஞ்சுப்பேன். இல்லைன்னா நீ டூப் ஆர்மி, ஃபேக் ஆர்மி. டேய், ஃபேக் ஆர்மின்னு சொல்லாத, எனக்கு செம்ம கோவம் வந்துடும். என்னடி ஃபேக் ஆர்மின்னு சொன்ன இவ்வளோ கோவப்படுற? ஆமாம், நான் ஒன்றும் எல்லாரோட அழகுக்காக பார்த்து விளையாடவ கிடையாது. அழகாக பார்த்தா சைட் அடிப்பேன், அதோடு விட்டுருவேன். ஆனால் அழகை பார்த்து வளைஞ்சிட்ருக்க கேரக்டர் தான் நான் இல்லை, புரியுதா? அப்போ எங்களை எதை பார்த்து நீ ஆர்மியான சொல்லணுமா? எங்களோட பாடி, நீயும் எல்லாருமே தானே பார்த்துருக்கேன். சொல்கிற இரு, பாடிக்குள்ளே இருக்க ஹார்ட்டை பார்த்தா அருமையான. எப்படி இப்படிலாம் பேச கற்றுக்கிட்ட? அதெல்லாம் பேசுவேன், பட் உங்ககிட்ட பேசுறதுல அப்படி. ஏன்டி, நான் தாண்டி உன் புருஷன், நீ தாண்டா தெரியும் கம்முன்ற. சரி அந்த இன்னொரு மூளை எங்கே இருக்குது சொல்லு. அது எனக்கு தெரியாது. அப்போ நீ ஃபேக் ஆர்மி தான். அப்படி சொல்லாத சேக்கா, அடித்து கொன்றுவேன். சரி, நான் சொல்கிறேன். சரி சொல்லு. உன்னோட ஆப்ஸில் இருக்குது. ஓகே, ஆனால் இது லவ் லாங்குவேஜில் சிறுபள்ளி அடிப்பண்டா படா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்டு ஓடுறீங்க. ஸோ ஜேகே இட்ரி வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே உங்கள் 2 பேரோட கால் இருக்குது. அப்படியே ஜேகே உங்களை பேக்கப் பண்ணிட்டு அந்த நிலாவை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து ஜேகே சொல்கிறான், ஓயன் சரி, ஐயோ சாரிடா மின்னியோ, எப்போ தாண்டி நம்ம 2 பேருக்கும் லீகலாக மேரேஜ் ஆகும்? இப்போ எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்குற? இப்போ நம்ம 2 பேருமே வீட்டில் யாருக்குமே தெரியாத வெளியே வந்திருக்கோம். ஒருவேளை வீட்டுக்கு நம்ம 2 பேர் தனியாக வந்திருக்கோன்னு தெரிஞ்சா அவங்க நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் மேரேஜ் பண்ணுறோங்கிற விஷயத்த தெரிஞ்சா என்னடி நடக்கும்? ஏன்டா நீ வேறு இப்போ மூட் அப்செட் பண்ணுற? அது எப்போ தெரியுமோ அப்போ தெரியட்டும். அது வரைக்கும் நம்மளே கம்முன்னு இருப்போம். ஓகே சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேருமே கிளம்புறீங்க. ஸோ அப்படியே கிளம்பி வீட்டுக்குமே வந்து அப்படியே பொறுமையாக பூனைக்குட்டி மாதிரியே 2 பேர் போயிட்டு அவங்க ரூம்லேயுமே படுத்துக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே நீங்கள் அவனை பற்றி சொன்னதை யோசிச்சுட்ருக்கான், நீங்கள் ஜேகே உங்களை பற்றி சொன்னதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே ஆகுது ஆர்மிஸ். மார்னிங் எல்லாருமே எந்திரிச்சிடுறீங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே கீழே தான் இருக்கீங்க. அப்போ ஆரம்க்கு ஒரு கால் வருது. ஸோ ஆரம் வந்துட்டு பேசுகிறாரு. ஹலோ, ஓ ஐயோ சாரி சார். வந்துடுவோம். ஓகே சார் அப்படின்ட்டு கட் பண்ணுறாரு. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் என்னாச்சு? ஐயோ பேன்பீட்டி கால் பண்ணாருடா. ஐயோ அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதே மறந்துட்டோமே. ஸோ ஆமாம், வீக்கு கல்யாணம் ஆன அப்பயே எப்படா கல்யாணம் பண்ணீங்கிற மாதிரி அவர் பார்த்தாரு. இப்போது மொத்தமாக 5 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என்னதாண்டா சொல்லி அவரை சமாளிக்கிறது? அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே ஜிம்முன்னு கவலை இல்லை, எங்களுக்கு கவலை இல்லை, ஹக்கூ நம்ம டாட்டா அப்படின்னு 2 பேர் சொல்கிறானுங்களா. ஸோ மிச்சம் 5 பேர் பாய மூடுங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு கிச்சனில் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னாச்சு மாமா, எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஐயோ வயன் பேன்பீட்டி கால், ஐயோ வயனே வருதே. மின்னியோ பேன்பீட்டி கால் பண்ணார்.
பேன் பிட்டி கால் பண்ணாரா அப்படின்னு உடனே 7 பேர் அட்டன் டைமில் வந்து நிற்கிறாங்க. அதாவது நம்மளோட கேர்ள்ஸ் 7 பேரும் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆரம் பார்த்துட்டு போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுதுடா, என்னதான்டா பண்ணுறீங்க, வர ஐடியா இருக்கா இல்லையாடா, நியூ எம்பி வேறு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எம்பி க்ரியேட் பண்ணனா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்களா? போயிட்டு எப்படி திருப்பி விடுவாங்கன்னு நீ நினைக்கிற? போயிட்டு அங்கேயே தான் இருக்க மாதிரி இருக்கும் நினச்சியா? ஆனால் ஜின் எப்பட்றா போக முடியும்? ஆனால் அதுக்காக உங்களையும் இங்கே இருக்க வைக்க முடியாது. ஏன்னா உங்களோட வேலையே அதுதான். அண்ட் உங்கள் ஆர்மிஸையும் ஏமாற்ற முடியாதுல்ல அப்படின்னு வந்துட்டு நம்மளோட ஜியா வந்து சொல்கிறாங்க. கரெக்ட் தான் ஜியா, இப்போது நம்ம கிளம்பி ஆகணும். கிளம்புன உடனே அங்கேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்துடுறாங்க. ஸோ வந்து நீ கிளம்புறீங்களா? எப்போ 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 அத்தை ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு தானே, கண்டிப்பாக கிளம்பி ஆகணும். ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கம் ஆகுது த, கண்டிப்பாக கிளம்பணும். ஆமாம் 1.5 வருஷம் ஆச்சுல்ல, அதுக்குள்ளே இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம் த 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி எப்போ கிளம்புறீங்க? நாளான்னைக்கு ஓகேவா எல்லாருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஓகே தான், நாளான்னைக்கு கிளம்பிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ எல்லாம் அவங்கவுங்க திங்ஸ் என்னென்ன வேணுமோ பேக் பண்ணி வைங்க. அண்ட் எது வேணும்னா போய் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க இன்றைக்கி. நாளைக்கெல்லாம் எது எடுத்து வச்சிட்ருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாளான்னைக்கு மார்னிங் 5 o'clock ஃப்ளைட். ஓகே. இப்போ எதுக்கு நீ நான் ஸ்டாப்பாக ரேப் பாடுற ஜின் அப்படின்னு வந்துட்டு நம்ம சுகா கேட்குறாரா. நீ பாடுறத விடவா நான் பாடுறேன். சரி சரி எல்லோரும் போய் பேக் பண்ணி வைங்க. அண்ட் நீங்களும் தான் போங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்பா அம்மாவுக்கு. ஏன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கூடயே இருந்துட்டு திடீர்னு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அவங்களுமே வந்துட்டு சரி எப்படி சொல்கிறது, சரி அதானே அவங்களோட வேலை, வேறு வழி இல்லை நம்ம அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. தென் நீங்கள் எல்லாருமே எப்படி சொல்கிறது, அவசர அவசரமாக இது ஏன் திங்ஸ், இது ஏன் திங்ஸ், ஓன் திங்ஸ், இது ஏன் திங்ஸ், இது ஓன் திங்ஸ், அது ஏன் திங்ஸ்னு எல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருக்கீங்க. நம்ம கேர்ள்ஸ் கூட பரவாயில்ல, தனித்தனி ரூம் இருக்கிறனால எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம பாய்ஸு சுத்தம் ஒரே ரூம்லேருந்து அடிக்கடி குப்பை கொட்டினால எல்லாரும் ட்ரெஸ்ஸும் அங்கேயே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம் இது ஓன் பேண்ட்டு, இது ஓன் ஷர்ட்டு, இது ஓன் சட்னி, இது ஓன் பனியன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்க? எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்காண்டா. என்னத்தை பிரித்து கொடுக்குற? சே அதெல்லாம் அவன் மரியாதையை அவன் துணி அவன் எடுத்துகிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் கத்துறாரு. எல்லாம் 10 நிமிஷத்தில் அவன் துணி அப்படியே எடுத்துக்கிறானுங்க. அவன் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு மதியம் 2 மணிக்கு தான் கீழே வராங்க. ஸோ வந்து எல்லாம் அப்படியே டயர்டாக சோஃபாவில் ஃப்ளாட் ஆகி கிடக்கும் போது நம்ம அம்மா வந்துட்டு, அதாவது உங்கள் அம்மா வந்துட்டு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்றது வந்து பரிமாறுறாங்க. நீங்கள் எல்லாருமே போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்போ நம்மளோட அம்மா வந்துட்டு நம்மளோட ஜியா அண்டு மின்யோ, ஸோ இவங்க 2 பேர்கிட்டையுமே கேட்குறாங்க. அம்மா நீங்கள் 2 பேருமா கிளம்பணும்? ஆமாம்மா நாங்களும் தான் கிளம்பணும், எங்களுக்கும் வேலை அங்கே தானே, நாங்களும் தான் கிளம்பணும். சரிம்மா அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க, எப்போயாவது லீவ் கிடச்சா வாங்க சரியா? அம்மா எனக்கு கிளம்ப வேலைம்மா, அதுக்குள்ளே ஆரம்பிக்காத அப்படின்னு வந்துட்டு மீமோ சொல்கிறா. என்ன ஆரம்பிக்காதன்னு சொல்கிற? எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இத்தனை நாளாக வீடு கலகலன்னு இருந்துச்சு, இப்போது டக்குன்னு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லு? இவ்வளோ பெரிய வீட்டில் நானும் உங்கள் அப்பா மட்டும் தனியாக இருப்போம். அம்மா 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 சோகமலையை பாடாதம்மா அப்படிங்கிற மாதிரி கிம்மியா சொல்கிறாளா. அவங்க வந்துட்டு பொடி அப்படின்னு சொல்கிறாங்களா. அம்மா சொல்ல மறந்துட்டேன், எனக்கு புது சார்ஜர் வாங்கணும், புது ஹெட்செட் கூட வாங்கணும், அப்புறம் நிறைய ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நிறைய திங்ஸ் வாங்கணும்.
சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் என்னென்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வந்துடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா மிஸ், இதோட இந்த பாட்டை நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிச்சா அண்ட் எது பிடிச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து ஜூன் 22. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தளபதியோட பர்த்டே. யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னக்கா பிடிஎஸோட இதில் வந்து தளபதி பற்றி பேசுகிறேன்னா, ஆக்சுவலி எனக்கு பிடிஎஸ் அண்ட் தளபதி 2 பேருமே ஒன்று தான். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.